ஒவ்வொன்றும் 50 சென்டிமீட்டர் நீளம் உள்ள. ஆகவே இதுல சொல்றாங்க என்ன, L சமன் 50 சென்டிமீட்டர் நீளமுள்ள இரு முனைகளும் திறந்து இருக்கும் இரு சர்வசம சுரமண்டல குழல்கள் அவற்றின் அடிப்படை சுரங்களை 15 பாகை செல்சியஸில் உண்டாக்குகின்றன. அப்ப இது ஒரு சுரமண்டல குழல், இது வந்து ஒரு சுரமண்டல குழல் என்று வைப்போம். அப்ப 15 பாகை செல்சியஸ்ல வந்து இப்ப இதுல நீளம் தந்திக்கிறான், எல் சமன் எவ்வளவுன்னு தந்திக்கிறான், 50 சென்டிமீட்டர் தந்திக்கிறான். ஆகவே லெம்டாவை காணலாம். லெம்டா சமன் என்ன, 2L. அது சமன் எவ்வளவு வரும், 2 தர எல்லுக்கு பதில எவ்வளவு போடுவீங்க, 50 சென்டிமீட்டர். ஆகவே எவ்வளோ, 1 மீட்டர் என்று வரும். 100 சென்டிமீட்டர், அதாவது 1 மீட்டர் என்று வரும். இதுதான் என்ன, அலை நீளம். இப்ப உங்களுக்கு இந்த V சமன் F லெம்டான்ற சமன்பாடு தெரியும். எதுக்கு பாவிக்க போறீங்க, இதுல உள்ள வழியில ஒளியின் வேகத்துக்கு பாவிக்க போறீங்க. ஆகவே F சமன் ஒளியோட மீடியன் வந்து என்னவாய்க்கும், V இன் கீழ் லெம்டாவா ஆயிக்கும். ஆகவே V இன் கீழ் 2L. ஆகவே V இன் கீழ் 1 மீட்டர் போடலாம். இங்க 2L பெருமானம் எவ்வளவு, 1 மீட்டர். அப்ப இதுதான் சமன்பாடு. ஆகவே நீங்க டைரக்டா என்ன முடிவுக்கு வரலாம், F நாட் சமன் V. அப்ப இந்த சமன்பாடை நீங்க என்ன செய்ய போறீங்க, 15 பாகை செல்சியஸ்லயும் அடுத்தது 30 பாகை செல்சியஸ்லயும் பாவிக்க போறீங்க. 15 பாகை செல்சியஸ்ல வந்து V காணலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு V 15 கண்டீங்கன்னா, V 15 பாகை செல்சியஸ் கண்டீங்கன்னா என்ன வரும், 331 பிளஸ் 0.6 தர 15, 0.6 தர 15. ஆகவே அதை சுருக்கினீங்கன்னா எவ்வளவு, 340 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. ஆகவே F நாட் 15 பாகை செல்சியஸ்ல, 15 பாகை செல்சியஸ்ல எவ்வளவு வரும், 340 கிலோ ஒன்றால பிரிச்சீங்கன்னா 340 ஹெர்ட்ஸ். 340 ஹெர்ட்ஸ். இது முதலாம் சமன்பாடு. அடுத்தது இப்ப 30 பாகை செல்சியஸ்ல ஒளியிட வேகம், வழியில் ஒளியின் வேகத்தை காண போறீங்க. V30 இங்க நிலையான V30 பாகை செல்சியஸ் சமன் எவ்வளவு, 331 பிளஸ் 0.6 தர எவ்வளவு, 30. ஆகவே அது வந்து எவ்வளவு வருவது, 349 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. இங்க வந்து வழியில் ஒளியின் வேகம், அப்ப நாங்க 30 பாகை செல்சியஸ்ல எவ்வளவு, 349 கண்டிக்கிறோம். ஆகவே F நாட் 30 பாகை செல்சியஸ் என்னது சமனாய்க்கும், 349 கீழ் 1 மீட்டர். ஆகவே அது வந்து எவ்வளவு வரும், 349 ஹெர்ட்ஸ். 349 ஹெர்ட்ஸ். இது இரண்டாம் சமன்பாடு. இப்ப இந்த என்ன, அடிப்பு மீடியன் சமன் F1 மைனஸ் F2. அடிப்பு மீடியன் என்ன, இந்த ரெண்டு மீடியன்களுக்கு இடையிலான வித்தியாசம் கிடைக்கிறான். அப்ப எவ்வளவு வரும், அது 349 சய 340. ஆகவே எத்தனை வரும், 9 ஹெர்ட்ஸ் தான் என்னவாய்க்கும், அடிப்பு மீடியனாக இருக்கும். இங்க ஏற்படுற அடிப்பு மீடியன் எவ்வளவு, 9 ஹெர்ட்ஸ். அப்ப எத்தனாவது ஆன்சர், 3வது ஆன்சர். அப்ப இது வந்து ஒரு கஷ்டமான கேள்வி இல்லை. இப்ப நான் இவ்வளவு விஷயத்தையும் விளங்கப்படுத்துறதுக்காக அவ்வளோத்தையும் எழுதுறேன். ஆனா நீங்க இப்ப எக்ஸாம்ல செஞ்சு பார்க்கக்குள்ள என்ன, ஈஸியா டக்கு போகக்கூடிய ஒரு கேள்வி. என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இப்படி ஒரு சுரமண்டல குழல்கள் அப்படின்னு வச்சு தந்தாங்கண்டா அதுக்குரிய லெம்டாவை காண தெரியும். என்ன, எல் சார்பாக அதுல லெம்டாவை அலைநீளத்தை காண தெரியும். என்ன, 2L அப்படின்னு வந்துச்சு இந்த கேள்வி. அதுக்கப்புறம் என்ன, V சமன் F லெம்டான்ற சமன்பாடை பாவிக்க தெரியும். இது முதலாவது விஷயம். அது பிறகு இது ரெண்டாவது விஷயம். இந்த ரெண்டையும் பாவிக்க தெரிஞ்சீங்கன்னா, தெரிஞ்சதுன்னா அடுத்த விஷயத்துக்கு ஈஸியா போகலாம். அடுத்தது என்ன, அடிப்பு மீடியன் வந்து என்ன, மீடியன்களுக்கு இடையிலான வித்தியாசம். இது வந்து கிட்டத்தட்ட சமனான மீடியன்களுடைய இரண்டு ஒளிமுதல்கள் ஒன்றாக ஒத்திசைக்கும் போது அந்த அவற்றின் மீடியனுக்கு இடையிலான வித்தியாசத்தாலதான் என்ன ஏற்படுவது, அடிப்பு என்ற தோற்றப்பாடு ஏற்படுவது. அப்ப இந்த 21வது கேள்விக்கு 3வது ஆன்சர்.